நம்ம ஓட்டு போட்டு மக்கள் செலக்ட் பண்ண நம்பிக்கை வைத்து செலக்ட் பண்ண ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்சியாளர்கள் மேல கேள்வியை கேட்காம ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக நான் வரேன்னு சொல்றவரை ஒருத்தரை மட்டுமே இவர் கேள்வி கேட்பவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். அதே போல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்க. இன்றைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்ற இவர்கள் பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்றதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கு ஒரு ஐயா அதுதான் ஐயா சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுடைய விவாதத்துடைய போக்க சொல்லிட்டு இருக்கேன். ஐயா நீங்க ஒரு ஐயா இந்த பரந்தூர் நிலைப்பாட்டுல ஆளுங்கட்சி செய்வது சரியா தவறா உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சி செய்யறது சரியா தவறா? மக்கள் 900 நாளா போராடுறாங்க, ஒரு நாள் போனாருன்னு சொல்றீங்களே. வேங்க வயல்ல போராடாத மக்களை இன்றைக்கு வரைக்கும் போய் பார்க்காம இருக்காங்களே, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சிக்கு தான் நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அதுல அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் இருக்கு, அதை கேள்வி கேட்க உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? தெரியும், அதை நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு நாள் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு அங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நின்று பேசிட்டு இருக்கீங்க, சுதந்திர போராட்டத்தை பேசிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஆளுங்கட்சி என்ன செய்யுதுன்றதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு விவாதத்துல ஏன் மக்களுக்கு பேச வந்திருக்கீங்க? ஆளுங்கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாதுங்க யாரும். நீங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸா கிடையாதுல்ல, மக்களுக்காக தானே பேசுறீங்க. அப்ப நீங்க மக்களோட பிரச்சனைகளை ஏன் பேசுவது கிடையாது?